ஆக்சுவலி நான் அத சொல்லணும்னு நெனச்சேன். எனக்காக நெறைய ஃபேன் பேஜஸ், ஃபேன்ஸ் கிளப் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நெறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னோட படம் சீஸான்றது ரிலீஸ் ஆயிருக்கு ரீசென்ட்டா. அதுக்கெல்லாம் வந்து நான் தியேட்டர்ல நான் வர்றதுக்கு முன்னாடியே எனக்காக முன்னாடியே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி அவங்கலாம் வந்து பெருசா பண்ணியிருக்காங்க. வச்சுட்டாங்களா ஃப்ளெக்ஸ்? ஃப்ளெக்ஸ் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேமா எனக்கு பண்ணி, அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணி, சூப்பர் இதெல்லாம் அவங்க நான் உட்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எடிட் பண்ணி மூமெண்ட் செமையா ஆமா இருந்திருக்கும்ல. பயங்கரமா இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து தெரியல. நான் வரேன் அப்புறம் எனக்கு எனக்கு அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ பெருசா நெறைய பேர் ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் வொர்க் இருந்துச்சு. அதனால சரி ஓகேன்னு விட்டுட்டேன். பார்த்தா எங்க ஃபேன்ஸ் கிளப் வராங்கன்னு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் ஷாக்கு. யாருங்க அப்படின்னா அவங்களாம் வந்து கட்டிப்பிடிச்சு எனக்கு அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எல்லாருமே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எடிட் பண்ணி, டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பர். இருக்கிறதுலயே நான் ரொம்ப மதிக்கிறது டைம் தாங்க. அந்த டைம நீங்க எனக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ரொம்ப தேங்க் யூ. ஸோ மச். தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னோட பார்ட்னி ஃபேன்ஸ் கிளப், பார்ட்னிகுமார் ஃபேன்ஸ் கிளப்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. லவ் யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச். இன்னும் எங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ. அவ்வளவுதான். எடிட் பண்ணி ஃபுல் ஹார்ட்ஸ் தான் போட்டுருவாங்க. ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிட்டீங்க. நீங்க வந்து பர்ட்டிகுலரா ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுடைய என்ன சொல்றது டே டு டே லைஃப்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், ஃபாலோ பண்ணுவீங்க, டிப்ஸ் நிறைய கொடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதுல யாராவது ஒரு ஃபேன் இந்த பையன் டெய்லி நமக்காக நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்றான், இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி எதனா கமெண்ட்ஸ்? ஆமா. எனக்கு என்னோட ஃபேன் பேஜஸே வந்துட்டு ஒரு சில பேர் இந்த பவித்ரா, அப்புறம் வந்து பவித்ரா, பிரீத்தி இவங்கலாம். இவங்க வந்து டெய்லி வந்துட்டு வைடூரியம், என் தங்கம் இப்படிலாம் டெய்லி நான் போட்டேன்னா நீங்க அவங்க போட சொன்னீங்களா? இல்ல இல்லங்க. அது வந்து அன்பால வந்த ஒரு விஷயம். ஸோ வந்து பவித்ரா, பிரீத்தி பார்த்தோம்னா ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்னன்னா அவங்க 2 பேரும் வந்து கன்டினியூஸா என்ன பண்ணாலுமே என் தங்கம், என் வைடூரியம், என் அக்கா, நீங்க என்ன போட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ அக்கா பசங்க எப்படின்னு சொல்லிருக்காங்களா அக்கா நிறையன்ட்டு? ஆமா சொல்லிருக்கேன். சின்ன பசங்க அதான் சொல்றேனே இந்த குட்டி பசங்க. குட்டி பசங்கலாம் பெரிய வந்து பசங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. குட்டி பசங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் வந்து உங்க ஃபேன் அப்படிலாம் சொல்லி எனக்கு கமெண்ட் 8th ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது பண்ண படிடா. ஏன்டா லப்பட். இப்ப எல்லார்கிட்டயும் போன் இருக்கு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹார்ட் பீட்ல பார்த்துட்டு என்னோட அக்கவுண்ட்ட கண்டுபிடிச்சு வந்து மெசேஜ் சூப்பர். அனுப்புறாங்க. சோ அதெல்லாம் ஒரு இதுதானேங்க. சோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப இவங்கலாம் வந்து எனக்காக என்ன போஸ்ட் போட்டாலும் வந்துட்டு டெய்லி வந்து இவங்க 2 பேர் பிளஸ் இன்னும் ஒரு 2, 3 பேர் அவங்களோட எக்ஸாக்ட் நேம் தெரியல. என்னோட ஃபேன் பேஜ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. சோ அவங்கலாம் வந்து என்ன பண்ணாலும் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. சூப்பர்.